இங்கதானே வச்சிருந்த. ச்சே, காணுமே. அப்போ இந்த போட்டோவை தான் அன்பரசி எடுத்துட்டு போய் அதை வச்சு அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க பார்த்திருக்கா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை! எந்த உண்மை அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா மறைச்சேனோ அந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிரும் போல இருக்கே. அன்பரசியோட புத்திசாலித்தனத்துக்கு எப்படியும் அவரை கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ இவருதான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சா அது அவளோட உயிருக்கே ஆபத்தா போயிடுமே. சத்தம் கேட்டு அம்மு வேற பதட்டமாயிருப்பா. முதல்ல அம்முவுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றும் ஆகலன்னு சொல்லணும். அப்பதான் பயப்படாம இருப்பா. ஹலோ. என்ன அம்மு, இங்க வந்த சத்தத்தை கேட்டு எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோன்னு பயந்துட்டியா? ஆமாங்க, நான் பேச பேச நீங்க நடுவுல ஒண்ணுமே பேசாம இருக்கவும் நான் பயந்துட்டேங்க. நீங்க அந்த போட்டோகிராஃபரோட பேசினதை கேட்ட அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்னங்க, அன்பரசி உங்களை தேடிட்டு இருக்காளாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா அம்மு, ஆனா அவளை என்னால எப்படி தடுக்க முடியும் நீயே சொல்ல. இப்போ வந்து பேசினாரே அவரு, நேத்து துணி கடைக்கு போனப்போ அன்பரசியும் கடைக்கு வந்திருந்தா. அந்த நேரத்துல அவர் என்ன பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து பேசினார் அவரு. ஆனா அந்த நேரம் அன்பரசி அங்க இல்ல. அவரு அன்பரசிய பார்க்காததுனால அவளுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னாரு. உன் நேரமோ என்னமோ தெரியல, கால் கனெக்டே ஆகல. இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா உண்மையும் அன்பரசிக்கு நேத்தே தெரிஞ்சு போயிருக்கும். கடவுளே, நல்ல வேளை அன்பரசிக்கு எதுவும் தெரிய வரல. எங்க அங்க இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, அத பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏய், என்னன்னு சொல்ற அம்மு? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க முடியாம நான் உள்ளுக்குள்ளேயே எல்லா வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத சொல்றியா? ச்சே. அப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி டேப்லெட் போட மறந்துடாதீங்க. அப்புறம் நான் அந்த பக்கம் போனதும் வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. நீ பத்திரமா போயிட்டு. ஓகே சரிப்பா, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். அன்பரசி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. எதுக்கும் அவகிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். பாவம், அப்பா அப்பான்னு ஏங்கிட்டு இருக்கா. ஒருவேளை பேசி இருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. என்ன, நமக்கு தான் அதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல. ஃபோன்லயாவது அவ சந்தோஷத்தை கேட்போம். மஞ்சு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் மஞ்சு. ஒருவேளை எங்க அப்பாவே எனக்கு தேடி வந்துருவாரோ? சுவாமிஜி சொன்னதும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இறங்கி இருக்கிற விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொன்னாரு. அப்போ நான் தேடுறதையும் நிறுத்தக்கூடாதுன்னு தானே அர்த்தம். ஏய் பாரு, அந்த போட்டோகிராஃபர் தான் கூப்பிடுறாரு. பேசு பேசு. ஹலோ.
என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா? என்னையா சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. புரியலையா? நீ உன் அப்பாவை பார்த்துட்ட, அவரும் உன் கூட பேசிட்டாருல்ல, அதத்தான் சொன்னேன். அப்பாவையா? நான் இன்னும் அவரை பார்க்கலங்கய்யா. நான் இன்னும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? நேத்து கூட உங்க அப்பாவை பார்த்தனே. ஐயா, என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவை பார்த்தீங்களா? ஆமாம்மா, நேத்து ஒரு துணிக்கடையில வச்சு அவரை பார்த்தேன். நீ அவரை தேடிக்கிட்டு இருக்கிறதையும் இப்ப நீ படுற கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொன்ன. துணி கடையிலயா? எந்த துணி கடையில பாத்தீங்க? அனிஃபா டெக்ஸ்டைல்மா. அங்கேயா? நானும் நேத்து அங்கதான் இருந்தேன். அப்படியா? நான் அவரை செகண்ட் ஃப்ளோர்ல வச்சு பார்த்தேம்மா. அவர் முன்னாடியே நான் உனக்கு கால் பண்ணேன், லைன் கிடைக்கல. இப்போ கூட என் பொண்ணு கூட வரும்போது அவரை நான் பார்த்தேன். கார்ல வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப கூட உங்க பொண்ணு அன்பரசி கூட பேசிட்டீங்களான்னு கேட்டேன். ஐயா, என்னையா சொல்றீங்க? அவருக்கு நான் ஃபோன் பண்ணலங்கய்யா. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாங்கய்யா, அவர் எனக்கு லெட்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இருக்கிற இடமும் தேடுறதும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் முன்னாடி வராம இருக்காரு. அப்படியா? இப்ப நீ அவரை பாக்குறதுக்கு என்னம்மா பண்றது? ஐயா, நீங்க அவரை துணிக்கடையில பார்த்ததா சொல்றீங்கல்ல? ஆமா. அப்போ அந்த துணிக்கடையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்ல? ஆமாம்மா, செகண்ட் ஃப்ளோர்ல அவர் கூட நான் பேசிட்டு இருந்தேன். என் கூட யாரு பேசிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா நீ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, நான் உங்களுக்கு மறுபடியும் கூப்பிடுறேன். சரிம்மா. மஞ்சு, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப என்ன, கடைக்கு போகணும் அதானே? ஏய், உடனே போகணும்டி. ஏய் அன்பரசி, எனக்கும் ஆசையா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போறியா? டைம் ஆயிடும் மஞ்சு. அன்பு, ஆட்டோ பிடிச்சு தானே போகணும். ஜோ, அன்பு, நானும் வரேன். சரி, நடக்க போறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னா அது எந்த சூழ்நிலையிலையும் நடந்தே தீரும். எங்க அன்பரசிக்கு எந்த உண்மையும் தெரியாம பாத்துக்கோங்க. இத நான் உங்ககிட்ட உதவியா கேட்கலங்க, யாசகமா தான் கேக்குறேன். எனக்காக தயவு செஞ்சு இத பண்ணுங்க. அனன்யா, அவருக்கு கால் பண்ணிட்டு வரேன். இதோ வேற யாருங்க? சிவகாமி தான். வீட்டுல பந்தக்கால் போடணும்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. அனன்யா தான் சின்ன பொண்ணு, புரியாம நடந்துட்டு இருக்கான்னா அந்த சிவகாமியும் மங்காவும் சேர்ந்துக்கிட்டு விஸ்வாவுக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க. எதையும் தடுக்க முடியாம நான் இங்க தத்தளிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற சங்கடப்படுத்திட்டு இருக்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையா? அவ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் தாங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரியா? நான் இப்படி சொல்றேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? அவ அப்பா யாருன்னு தெரியாம அவ படுற வேதனை
எனக்கும் தெரியுங்க. ஆனா இதெல்லாம் அவ பாதுகாப்புக்காக தாங்க. சரி அம்மு, நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன். ஆனா விதி என்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. சரி அம்மு, அவ கூப்பிட்டுட்டே இருக்கா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரிங்க. ஏங்க எவ்வளவு நேரங்க? ஏய், அதான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அண்ணி, அன்பரசி எங்க போறா? நேத்து நடந்ததை வச்சு சிவகாமி மேடம் அவளை என்ன பேச்சு பேசினாங்க. அது அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல விஸ்வா. பாவம், அவ எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவா. என்னங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காத. பந்தக்கால் போடுறதா இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும். திடீர்னு வந்து காலையில சொல்லிட்டு இப்ப நம்ம ஓவரா பேசிட்டு இருக்க. அனன்யாவுக்கு இந்த கல்யாணம் நடந்தா அவ லைஃப் என்ன ஆகுங்கிற அக்கறையே இல்லாம எல்லாத்தையும் வீம்புக்கு பண்ணிட்டு பெருசா பேச வந்துட்டான். போன வை, வரேன். எங்க மஞ்சு, என்னால இதுக்கு மேல சுத்தமா நடக்க முடியாது. இந்த நேரம்னு பார்த்து ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. ச்சே. மஞ்சு, நீ என் கூட வரனால மட்டும்தான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். சரி மஞ்சு, உன்னால முடியலன்னா திரும்பி வீட்டுக்கே போ. எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு புரியுது அன்பு. சரி நீ போ, நான் எப்படியாவது பின்னாடி வந்துடுறேன். சாரி மஞ்சு, சாரி. அன்பரசி அவ அப்பாவை பாக்குறதுக்குள்ள நானும் அவள மாதிரி ஆயிடுவோம் போல இருக்கு. கடவுளே, சும்மா இருக்கும்போது நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டோ வரும். இப்போ சமயம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. சாரோட கார் மாதிரி தெரியுதே. என்னம்மா? சார்,
என்ன அன்பரசி, எதுக்கு இப்படி பதறி அடிச்சு ஓடி வர? சார் இப்ப பேசுறதுக்கு நேரமே இல்ல சார். எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. சார் நீங்க என் கூட ஒரு இடத்துக்கு மட்டும் வரணும் சார். அது ரொம்ப அர்ஜென்ட். ஏதாவது பிரச்சனையா அன்பரசி? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் சார். இந்த விஷயத்த வெளியே சொன்னா நடக்கவே மாட்டேங்குது. அதனால சாரை நேர்லயே கூட்டிட்டு போய் இதுதான் என் அப்பான்னு அங்க வச்சு சொல்லுவோம். இந்த தடவை எல்லாம் நல்லதா நடக்கும். முருகா. சரி வா, வண்டியில ஏறு. சரி சார் நில்லுங்க சார். ஏய் மஞ்சு, ஏய் மஞ்சு. நீ எதுக்கு ஓடி வர? ஆமா சார், அவளும் என் கூட தான் ஓடி வந்தா. ஆமா சார். சரி சரி, வண்டியில போய் உட்காருமா. போ, சீக்கிரம் போ. என் குட்டிமா என்கிட்டயே ஹெல்ப் கேக்குறா. அப்பான்னு உரிமையா கேட்க வேண்டிய என் குட்டிமா ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. அன்பரசி, எங்க போகணும்? சார் நீங்க வண்டியை திருப்புங்க, நான் அப்படியே வழி சொல்றேன். நீ ஏதோ சந்தோஷத்துல இருக்க, என்னன்னு கேட்டா சஸ்பென்ஸ் வைக்கிற. சரி சொல்றேன் சார். சரி. மா, இந்த அன்பரசி இப்ப எங்க இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கா? ஹே, நீ வேற. இந்த பந்தக்கால எப்ப நடப்போறோன்னு நான் உங்க அப்பாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுல அவ எங்க போனா உனக்கு என்ன? நீ கொஞ்சம் அமைதியா நில்லு. சார் வராரா? பேசினாரா? இப்ப வந்துருவாரு. ஓகே. என்ன சிவகாமி, உன் புருஷன் வேணும்னே தான் பண்றாரு. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறத இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாரு. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாமா? கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். மேடம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் யமகண்டம். எனக்கு புரியுதுங்க, ஆனா பொண்ண பெத்தவருக்கு புரியலையே. அம்மா, நம்ம கிளம்பலாமா? இல்ல, அங்கிள் வர மாதிரி தெரியல, அதனால தான் சொன்னேன். நம்ம அப்படியே போனா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கியா? இன்னும் நிறைய இருக்கு. எப்படியும் கல்யாணம் நிக்க தான் போகுது. பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கல்யாணம் நிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சார் இங்க இருந்து லெஃப்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும் சார். ஓகே. அங்க இங்கன்னு சொல்றதுக்கு பதிலா எந்த இடம்னு சொல்லிட்டா நானே போயிடுவேன்ல. அது நீங்க அங்க வந்து பாக்குற வரைக்கும் சஸ்பென்ஸ் தான். ஓ, எனக்கே சஸ்பென்ஸா? சரி, நான் மஞ்சு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மஞ்சு, சார் எங்க போற சொல்லு. சார் அது வந்து அவ வாயை திறந்து சொல்றதுக்குள்ள நம்ம போக வேண்டிய இடமே வந்துரும். சரி சரிங்கதான், நிறுத்துங்க. எனக்கு அந்த காமராஜர் சார், அதான் சார் அந்த போட்டோகிராஃபர், அவரு எங்க அப்பாவை இங்க வச்சுதான் பாத்திருக்காராம். அவருதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சார். வாங்க சார் போலாம்.